6/2024 கேள்வி பதில்களை இன்னைக்கு பார்க்கலாம் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாயாவினுடைய எந்த விதமான ரூபங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அனைத்து குழந்தைகளுக்கு பாபா எந்த ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க பாபா. அதுக்கு ஆன்சர் என்னன்னா, இனிமையான குழந்தைகளே, தியானத்துல போகிறதுக்கு ஆசை வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஞானம் யோகத்திற்கு டிரான்ஸினுடைய எந்த தொடர்புமே கிடையாது. படிப்பு தான் முக்கியமானதா இருக்குது. சிலர் டிரான்ஸ்ல சென்று விட்டு சொல்றாங்க, எங்களுக்குள்ள மம்மா வந்துட்டாரு, பாபா வந்துட்டாருன்னு. இதெல்லாம் சூட்சும மாயாவினுடைய எண்ணமா இருக்குது. இதில் மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். மாயா பெரும்பாலான குழந்தைகளிடம் பிரவேசமாகி தலைகீழான காரியத்தை செய்ய வைக்குது. அதனால டிரான்ஸினுடைய ஆசை இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா சிஸ்டர், டிரான்ஸுடைய ஆசை நம்ம வச்சுக்க கூடாது. ஏன்னா அது கனவு போல தானே, அது நிஜம் கிடையாது. அது ஒரு இமேஜின்றாரு பாபா. அதனால டிரான்ஸ்னால எந்த யூஸும் கிடையாது. நீங்க பாபா கூட கனெக்ட் ஆனா யோகாவால கூட உங்களுக்கு யூஸ் ஆகும், விக்ரம விநாசம் ஆகும். விசார சாதனை பண்ணாலும் உங்களுடைய புத்தி தேஜ் ஆகும்ன்றாரு பாபா, ஷார்ப் ஆகும். ஆனா டிரான்ஸால உங்களுக்கு எதுவுமே லாபம் கிடையாதுன்றாரு பாபா. அதனால அந்த இச்சைகளை நீங்க வச்சுக்காதீங்க குழந்தைங்களேன்றாரு பாபா. அதே மாதிரி மம்மா வந்தாங்க பாபா எனக்குள்ள வந்தாங்கிறது பொய்யான பேச்சு. ஏன்னா மம்மா ஆல்ரெடி சரீரம் எடுத்து இன்னொரு சரீரத்துல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. அதனால பாபா இப்போ சம்பன்ன ஆயிதான் அங்க இருக்காரு. அப்போ பதீத சரீரத்துக்குள்ள பாபா எப்படி வர முடியும்? வரமாட்டாரு இல்லையா? அதனால இந்த சத்தியத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்ச குழந்தைங்களா தெளிவா இருக்கணும். டிரான்ஸுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு மாயா அதுலதான் நிறைய குழந்தைங்கிட்ட பிரவேசம் ஆயிடுது அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, ஏன்னா சும்மா அது ஒரு ஆசை தானே சிஸ்டர். நமக்கு இந்த ஒரு ஆசைனால இன்னுமே பிராப்தி ஆகாது. அது ஆசை இச்சா அப்படிங்கிறதுக்காக தான் மாயன்றாரு பாபா. மாயன் எதுக்காக ஆசையே இச்சை இல்லை, இச்சைங்களே மாய தானே. அப்ப இச்சை வச்சுக்காதீங்க, நீங்க டிரான்ஸ்ல போறதுக்காக ஆசை வச்சுக்காதீங்கன்றாரு பாபா. பாபா சொல்லுவாங்க, டிரான்ஸ்ல போன குழந்தைங்க இப்ப இல்ல அப்படின்னு கூட சொல்லுவாங்கல்ல. முன்னாடி டிரான்ஸ்ல போயிட்டு காட்சி பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் கூட இப்ப இல்ல, அவங்க இதை விட்டே போயிட்டாங்க, ஞானத்தை விட்டே போயிட்டாங்க அப்படிம்பாங்க பாபா. அப்ப அந்த மாதிரி ஸ்வபுருஷார்த்தத்துக்கும் அப்புறம் நம்ம விக்ரம விநாசம் ஆகிறதுக்கும் டிரான்ஸ் எந்த விஷயத்திலயும் உதவி ஆகாது. அதனாலதான் டிரான்ஸ் வேண்டாம், அதோடைய ஆசை வச்சுக்காதீங்கன்றாரு. அது கனவு போலதான், நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் முன்வர சத்தியுகத்துக்கு நம்ம போய் இருக்கணும்னா அந்த யுகமே மாறின பிறகுதானே நம்ம போறோம். ஆனா யக்ஞத்துல தேவைப்பட்டது டிரான்ஸ் சில பேருக்கு தேவைப்பட்டது. எங்க தேவைப்பட்டதோ அந்த காரியங்கள் அது மூலியமா நடந்தது. அது எதுக்காக தேவையோ அதுக்காக மட்டுமே பயன்படும். மற்றபடி டிரான்ஸ்ல போனோம்னு எல்லாருமே ஆசை வச்சுக்காதீங்கன்றாரு பாபா. நெக்ஸ்ட், பக்தியிலும் ஞானத்திலும் கற்றுக் கொடுப்பவர்கள் எவ்வாறு இருக்கிறாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு பதில் என்னன்னா, ஒரு பக்கம் பக்தியா இருக்குது, இன்னொரு பக்கம் ஞானமா இருக்குது, அளவிட முடியாததாக இருக்குது. மற்றும் கற்றுக் கொடுப்பவர்களும் பக்தியில நிறைய பேர் இருக்காங்களாம். சாஸ்திரங்கள்லயும் அதிகமா கத்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மனிதர்கள் சாஸ்திரங்கள் நிறைய பேர் கத்து கொடுக்குறாங்க. இங்கு எந்த சாஸ்திரமுமே கிடையாது, எந்த மனிதரும் கிடையாது. இங்கே கற்றுக் கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு ஆன்மீக தந்தை தான். அவர் தான் ஆத்மாக்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா சிஸ்டர், இப்போ பக்தினாலே பாபா என்னன்றாரு, அது விஸ்தாரம்ன்றாரு. 63 ஜென்மமா நீங்க பக்தி செய்திருக்கீங்க. பக்தியில அநேக விதமான சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இருந்துட்டே இருக்கு. அப்ப இது அவங்கவுங்களுக்கான ஒரு வழிபாடா அவங்கவுங்க தேடுறாங்க. அப்ப இதுல அநேக மார்க்கங்கள் இருக்கு, அநேக மனிதர்கள் இருக்கிறாங்க அந்தந்த தர்மத்தை போதிக்கிறதுக்கு, இந்த வழியை சொல்லி கொடுக்கறதுக்கு. அதனால இந்த தர்மத்தின் சாஸ்திரங்கள் அதிகமா இருக்குன்றாரு. இப்போ பிரம்ம பாபாக்கு ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்பாக அவரு கூட 12 குருக்கள் வச்சுட்டு இருந்தாரு இல்லைங்களா? அப்ப சாஸ்திரம், பக்தியின் மார்க்கத்தின் சாஸ்திரங்கள் அந்த அளவுக்கு இருக்கு.
அப்புறம் பாபா வந்த பிறகுதானே அவருக்கே தெரிஞ்சது நிஜமான ஞானம் என்ன, பாபா யாரு, பரமாத்மா என்னன்னு. அதுக்கப்புறம் தானே அவர் சத்தியமான ஞானத்தை தெரிஞ்சினாரு. அதனால பாபா சொல்றாரு, நான் சிவபாபா ஒருத்தர் தான் சத்தியமான ஞானத்தை தெரிவிக்க வர்றாரு. அங்க வேற அவங்களுக்கு இடமே கிடையாது, வேற எல்லாருமே மனிதர்கள். ஆனா சிவபாபா ஒருத்தரே தான் பரமாத்மா, என்னிடத்துலதான் சத்தியமான ஞானம் இருக்கு, இதை எந்த மனிதராலையும் சொல்ல முடியாதுன்றாரு பாபா சிவபாபா. எது நினைவு யாத்திரையும் கிடையாது, ஞானமும் கிடையாது, அதனால எந்த நன்மையும் இல்ல அப்படின்னு பாபா சொல்றாங்க. அதுக்கு பதில் என்னன்னா, உலகத்துல இருப்பவங்க ஹடயோகத்தினால தியானத்துக்கு எல்லாம் செல்றாங்க. இது பெரிய விஷயம்லாம் கிடையாது. டிரான்ஸை மிகைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. நாங்கள் டிரான்ஸில் செல்கிறோம் என்று நீங்கள் ஒரு பொழுதும் யாருக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா இன்றைய காலத்து நாடுகள்ல அங்கு இங்கு என்று நிறைய பேர் டிரான்ஸ்ல போறாங்களாம். டிரான்ஸ்ல செல்றதுனால உங்களுக்கு எந்த நன்மையுமே கிடையாது, அவர்களுக்கும் எந்த நன்மையும் கிடையாது. பாபா அறிவை கொடுக்கிறாரு. டிரான்ஸ் என்பது நினைவு யாத்திரையும் கிடையாது, ஞானமும் கிடையாது. தியானத்துல, அதாவது டிரான்ஸ்ல செல்லக்கூடியவங்க ஒருபோதும் எந்த ஞானமுமே கேட்க மாட்டாங்க, பாவமும் அழியாது. டிரான்ஸிற்கு மகத்துவம் எதுவுமே இல்லை. குழந்தைங்க யோகத்துல ஈடுபடுறாங்க, அதை டிரான்ஸ்ன்னு சொல்ல முடியாது. நினைவினாலதான் பாவ கர்மங்கள்லாம் விநாசம் ஆகும், டிரான்ஸ்னால பாவ கர்மங்கள் அழியாதுன்னு பாபா எச்சரிக்கை செய்யறாரு. அதனால குழந்தைங்க டிரான்ஸ்ல செல்வதற்கான ஆர்வத்தை வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா சிஸ்டர், பாபாவே எல்லாம் டிரான்ஸ பத்தி தான் பாபா பேசியிருக்காங்க. பாபாவே எங்க முரளியில எல்லாமே சொல்லிட்டாரு பாருங்க, இந்த ஆசை வேண்டாம் குழந்தைங்களேன்றாரு பாபா. அதனால எந்த லாபமும் கிடையாது. இப்ப நம்ம யோகா பண்ணாலும் தந்தையுடைய நினைவுல இருந்தாலும் நம்ம விகர்மம் விநாசம் ஆகும். டிரான்ஸால எந்த யூஸுமே இல்ல அப்படின்னு பாபா இவ்வளவு அழகா வச்சு சொல்லும் போது அந்த இச்சைகளை நம்ம வச்சுக்க கூடாதுன்றாரு பாபா. அதனால எந்த ஒரு லாபமே கிடையாது. அது சும்மா ஒரு பார்வை இல்ல, ஒரு இது நம்மளுக்கு முன்னால ஒரு இல்யூஷன் மாதிரி வரும், அவ்வளவுதான். அந்த சாட்சாத்காரத்தினால நம்மளுக்கு எந்த விதமான, அதாவது புருஷார்த்தி வாழ்க்கைக்கு எந்த விதமான லாபம் இல்லைங்கிறாரு பாபா. அப்ப நம்ம யோகம் பண்ணாலும் நம்மளுக்கு லாபம் இருக்கு, விசார சாகரம் மந்தனம் பண்ணாலும் லாபம் இருக்கு, சர்வீஸ் பண்ணாலும் லாபம் இருக்கு. ஆனா டிரான்ஸ்ல போகிறதுனால எந்த லாபமும் இல்ல அப்படிங்கிறாரு பாபா. ஆனா அப்ப ஆரம்பத்துல டிரான்ஸ்ல நிறைய பேர் போனாங்கல்ல சிஸ்டர். அதாவது சிஸ்டர், அந்த டைம்ல ஆதியில வர ஆத்மாங்களுக்கு ஒரு திருட நம்பிக்கை தேவைப்பட்டது, அது டிராமால பிக்ஸ் ஆயிருந்தது சிஸ்டர். அதாவது இந்த மாதிரி டிரான்ஸ்ல போகும்போது அவங்களுக்கு சில பல டைரக்ஷன் பாபா கொடுக்க வேண்டியதா இருந்தது. அப்ப விஸ்வ கல்யாணத்துக்காக பாபா சில காரியங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அது டிரான்ஸ் மூலியமா யாருக்கு சொல்லணுமோ அதை சொல்லி தெரிய வைப்பாரு. ஆனா எல்லாரும் டிரான்ஸ்ல வர வேண்டியும், எல்லாரும் டிரான்ஸ்ல போகணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி எல்லாரும் சூக்ஷ்மத்தனுக்கும் போக முடியாது சிஸ்டர். அதுக்கான ஒரு சக்தி இருக்கு. அது அந்த காரியத்துக்கு யார் நிமித்தா இருக்காங்க அவங்க போனா மட்டும்தான் அந்த சந்தேஷத்தை டிரான்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வர முடியும். அது மிக ரகசியமான காரியம். அது மொத்தம் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பிராப்திக்காக இல்ல விஸ்வ கல்யாணத்துக்காக என்ன சந்தேஷம் இருக்குமோ அந்த மாதிரியான சந்தேஷத்தை தான் பாபா கொடுத்தப்பாரு. இப்ப இண்டிவிஜுவல் ஒரு டிரான்ஸ்ல போயிட்டு அங்க பாபாவை மிலனம் பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் ஆகாதுன்றாரு பாபா. ஆமா. நெக்ஸ்ட், யாரு விநாசத்தை எதிரில பாக்குறாங்களோ அப்பொழுதுதான் அவங்க வருவாங்க அப்படின்னு பாபா யார குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த சன்னியாசிகளை பத்தி தான் சொல்றாங்க. சன்னியாசிகளுக்கு ஞானம் எப்பொழுது கிடைக்குதோ அப்பொழுது விநாசத்தினுடைய சமயம் ஏற்படுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்க அவங்களுக்கு அந்த மாதிரி அழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த ஞானம் அவர்களுடைய புத்தியில சீக்கிரத்துல வராது. எப்பொழுது விநாசத்தை அவங்க எதிரில பாக்குறாங்களோ அப்பொழுதுதான் வருவாங்க. இப்பொழுது மரணம் வந்துவிட்டது என்பதை எப்போது அருகாமையில் பார்க்கிறாங்களோ அப்பொழுது ஏற்றுக்கொள்ளுவாங்க. அவர்களுடைய பாகம் கடைசியில தான் இருக்குது. இப்பொழுது விநாசம் விட்டது, மரணம் வந்து விட்டதுன்னு நீங்க சொல்றீங்க, இவர்கள் பொய்ன்னு சொல்றாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. இப்ப அவங்க பொய்ன்னு சொல்றாங்களாம். அவங்க எப்ப கண்ணுக்கு நேரா பாக்குறாங்களோ அப்பதான் நம்புவாங்க அப்படிங்கிறாங்க பாபா.
ஏன்னா அவங்க எல்லாம் துவாபரத்துல இருந்து வர ஆத்மாங்க இல்லையா சிஸ்டர். அவங்களுக்கு அவங்களதையான தனி வழின்றாரு பாருங்க. என் வழி தனி வழிங்கிற மாதிரி சன்னியாசிகளோட மார்க்கமே தனியான வழியா இருக்கு. அதனால பாபாவுடைய ஞானத்தை நம்ம சொன்னா கூட அவங்க அவ்வளவு இயல்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க கண் முன்னால எல்லாம் நடக்குங்க, இயற்கை சீற்றம் எல்லாம், அந்த டைம்ல அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு நம்பிக்கை வரும். இப்ப கூட நீங்க மதுபன்ல பாத்தீங்கன்னா சாது சந்து சம்மேளனம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அநேக சன்னியாசிங்க முன்னையோட இப்ப வந்து பாபாவுடைய ஞானத்தை தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அதுல சில பல பேரு பாபாவை வழிபடுறாங்க கூட, ஆனா சில பல பேர் அதே வழியில தான் இருக்காங்க. அதனால அந்திம சமயம் வரும்போது அவங்க கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. ராமல அவங்களோட பார்ட் அந்த மாதிரி பிக்ஸ் ஆயிருக்கு. எவ்வளவு சொன்னாலும் அவங்க புத்தி வர்றவங்கள போய் நீங்க சத்தியுகத்துல வாங்கன்னு கூப்பிட்டா வருவாங்களா? அவங்க புத்தி லாக் ஓபன் ஆகாது. ஓபன் ஆகாது. அதனால கடைசி நேரத்துலதான் அவங்களுக்கே தெரியுங்கிறாங்க பாபா. ஆமா சிஸ்டர். நெக்ஸ்ட், எதற்கு எந்த விதமான மகத்துவமும் கொடுக்க வேண்டாம், அது குழந்தைத்தனமாக இருக்குதுன்னு பாபா வந்து எச்சரிக்கை கொடுக்க வேண்டாம். தியானத்துல செல்வது போன்று எந்த விஷயமுமே இல்லை. தியானத்துல செல்வது பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இந்த போக் எல்லாம் கூட வேலைக்காரர்கள் பெரிய மனிதர்களுக்கு உணவளிக்கின்றனர். நீங்கள் கூட வேலைக்காரர்களாக இருக்கிறீங்க. தேவதைகளுக்கு போக் எடுத்து கொண்டிருக்கிறீங்க. அவர்கள் பரிசாக்களாக இருக்கிறாங்க. அங்கே மம்மா பாபாவை பார்க்கிறாங்க. அந்த சம்பூர்ண மூர்த்தி கூட லட்சியமும் குறிக்கோளாக இருக்குது. அவர்களை அந்த மாதிரி பரிசாவாக யார் உருவாக்கியது? மற்றபடி டிரான்ஸ்லேட் செல்வது பெரிய விஷயம் கிடையாது. இங்கே சிவபாபா எப்படி படிப்பு சொல்லி கொடுக்கிறாரோ அப்படி அங்கே கூட சிவபாபா இவர் மூலமாக சிலவற்றை புரிய வைப்பார். சூட்சும வதனத்துல என்ன நடக்குது இதை மட்டும் தெரிந்து கொள்ள முடிகிறது. மற்றபடி டிரான்ஸ் முதலிய போன்றவற்றிற்கு எந்த விதமான மகத்துவமும் கொடுக்க வேண்டாம். யாருக்காவது டிரான்ஸ் காட்டுவது இது கூட குழந்தையாக இருக்குது. பாபா அனைவருக்கும் எச்சரிக்கை கொடுக்கிறார், டிரான்ஸ்லேட் செல்லக்கூடாது. இதில் கூட பல முறை மாயா பிரவேசம் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா சிஸ்டர். இப்ப பாபா அங்க வந்து படிக்க வைக்கிறாருன்னா இங்க குடுக்கற மாதிரி ஞான யோகாதார இந்த மாதிரியான படிப்பு இல்ல, ஞானத்துக்கு சம்பந்த படிப்பு இல்ல, ஆனா வழிகாட்டுது. இப்ப சந்தேஷங்க போறாங்கன்னா பாபா அவங்களுக்கு சொல்லுவாங்க என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு டைரக்ஷன் கொடுப்பாரு பாபா. அப்ப அந்த டைரக்ஷன்ஸ எடுத்துட்டு வர்றதுக்காக சந்தேஷங்க போறாங்க. அதனால நம்ம எல்லாரும் அந்த ஆசையை வச்சுக்க கூடாது, எல்லாருமே போக கூட முடியாதுன்றாரு பாபா. இப்போ நம்ம ஒரு யோகாவே பண்ணணும்னா இங்க இருந்து நம்ம புத்தி வந்து பரந்தாமத்துக்கு செல்லுறதே அவ்வளவு கடினமாயிடுது சிஸ்டர். விக்ரமத்தின் பாவத்தின் சுமை அவ்வளவு இருக்கு. அப்போ நம்ம வந்து டிரான்ஸ்ல போகணும்னா அதுக்கான ஒரு சக்தியும் தேவை இல்லையா நம்மளுக்கு? அப்போ யார் ஒருவர் நினைச்சா அப்படியே டிரான்ஸ்ல போக முடியாது. ஆனா இவங்க எல்யூஷன்ல இருப்பாங்க, நாங்க டிரான்ஸ்ல போயிட்டோம்னு. அப்ப நிஜத்துக்கும் மாயையுடைய ஒரு காட்சிக்கும் வித்தியாசம் இருக்குன்றாரு பாபா. அப்ப நிஜமானதுன்னா பாபா சொல்ற டைரக்ஷன் சந்தேஷங்க போய் எடுத்துட்டு வருவாங்க. மாயை வந்து பொய்யா காட்சியை கொடுக்கும். அதுக்கப்புறம் மாயைக்கு வசம் ஆயிட்டு ஆத்மாங்க ஏமாந்து போறாங்கல்ல. அதுதான் பாபா எச்சரிக்கை கொடுக்கறாரு. அவங்க வந்து மாயா வந்து அவங்க உண்மை நினைச்சுக்கிட்டு போயிட்டு ஞானத்தை விட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குதாங்க. கண்டிப்பா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. சாட்சாத்காரங்கிறது பாபா சொல்றாரு, நீங்க இமேஜினேஷன் பண்ணலாம். சத்தியுகத்துல கிருஷ்ணர் இப்படி இருப்பாரு, நம்ம சத்தியுகத்துக்கு போறோம்னா சத்தியுகம் இப்படி இருக்குன்னு. அந்த இமேஜினேஷன் ரியாலிட்டியா மாறுது. பட் டிரான்ஸ்ல போறப்ப அது ரியாலிட்டியா மாறுறது கிடையாது. அது ஒரு சந்தேஷம் கொடுக்கறதுக்கான ஒரு இது, அவ்வளவுதான். ஒரு சங்கல்பத்தால ஒரு பரமசக்தியோட நம்மளுடைய இதாகுது, கான்வர்சேஷன் ஆகுது. இப்ப சூக்ஷ்மத்தனுக்கு செல்லும் போது சங்கல்ப சக்தி தான் அங்க பேசுது. பாபா இங்க மாதிரி ஸ்தூலமா வாய் பேச்சு இதெல்லாம் பேசுறது கிடையாது இல்லையா? அது சூக்ஷ்ம சரீரம் இல்லைங்களா சிஸ்டர் அங்க இருக்கிறது பிரம்ம பாபா. அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல அங்க வந்து இங்க பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி நடக்காது. அங்க சைதியாலே சங்கல்ப சக்தியாலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க பாபா என்ன சொல்றாரு, நம்ம என்ன சந்தேஷம் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ஆத்மால ரெக்கார்ட் ஆகும். அவங்க வந்து கீழே தெரிவிக்கிறாங்க. உடம்புக்குள்ள வரும்போதுதான் அவங்களால அதை வெளிப்படுத்த முடியுது. அப்ப இதெல்லாம் ஒரு ரகசியத்துக்கான காரியங்க சிஸ்டர். டிரான்ஸ் அப்படிங்கறத அவ்வளவு ஒரு சுலபமா நம்ம எடுத்துக்க முடியாது.
ம், ம், So, சில பல காரியங்கள் பாபா யஜ்ஞத்துல என்ன பண்ணணுமோ அது டிரான்ஸ் மூலியமா செய்வாரு. மீதி எல்லாம் அத நம்ம டிரான்ஸ்ல போகணும்ன்ற ஆசை வச்சுக்கிறதுனால எந்த லாபமும் இல்லைன்னு பாபாவே முரளியில அழகா தெளிவா சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் டிராமா பிளான் படி நாம் எதற்கு டிரான்ஸ்பர் ஆவதற்காக படிக்கிறோம்னு பாபா கூறுவது என்ன? டிராமா பிளான் படி நீங்க நடிப்பு நடிச்சிட்டு இருக்கிறீங்க, இப்ப இது சங்கமயுகமா இருக்கு, நீங்க டிரான்ஸ்பர் ஆகணும் அப்படிங்கிறாங்க பாபா. நடிப்பிற்கு மகிமை இருக்கு. பாபா படிப்பு சொல்லி கொடுக்குறாரு, டிராமா படி படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க பாபா. நீங்கள் பாபா மூலம் ஒரு முறை படித்து விட்டு மனிதனில் இருந்து தேவதையாக அவசியம் மாறணும். இது குழந்தைகளுக்கு என்ன சந்தோஷம் இருக்குது. நாம் பாபாவை மற்றும் படைப்பின் ஆதி மத்திய அந்திமத்தையும் தெரிந்து கொண்டோம். பாபாவின் படிப்பை அடைந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கணும். நீங்க புதிய உலகத்திற்காக படிக்கிறீங்க, இங்க தேவதைகளுடைய ராஜ்யத்திற்காக அவசியம் புருஷோத்தம சங்கம யுகத்துல படிக்கணும். நீங்கள் இந்த துக்கத்திலிருந்து விடுபட்டு சுகத்துக்கு போகிறீங்க. நீங்க தமோ பிரதானமாக இருப்பதன் காரணமாக நோய் வருது. இந்த நோய்கள் எல்லாமே அகல வேண்டும், முக்கியமானது படிப்பா இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. பாருங்க பாபா இங்க எவ்வளவு அழகா விளக்கி சொல்லியிருக்காரு. டிரான்ஸ்பர் ஆகாத ஆசை வச்சுக்கோங்க, ஆனா டிரான்ஸ்ல போகிறதுக்காக ஆசை வேணான்றாரு பாபா. இப்ப நம்ம டிரான்ஸ்பர் கண்டிப்பா ஆகணும், ஏன்னா புதிய யுகம் வந்தே வரணும், விநாச காரியம் நடக்கணும். ஆனா டிரான்ஸ்ல போனா என்ன இருந்தாலும் இங்கத்துக்கு சம்பந்தப்பட்டது தானே. ஆனா நம்ம ஆத்மா புருஷோத்தம சங்கம யுகத்துல இருக்கோம். ஆத்மா புருஷா இப்ப தன் மேல யஜ்ஞத்தை, அதாவது யோகா பண்ணி தன்னுடைய விகர்மத்தை விநாசம் செஞ்சதுக்காக பிரயத்னப்படணும். இந்த டைம யோகால யூஸ் பண்ண ஆகுது, பாவத்தின் சுமை குறையும். ஆனா டிரான்ஸ்ல போகணும்னு விரும்பினா ஒண்ணுமே யூஸ் இல்லையே. அதனால டிரான்ஸ்பர் ஆகுறதுக்காக நம்ம என்ன செயல்பாடு செய்யணும், நான் ஆத்மா எவ்வளவு லைட் ஆகணும், என்னுடைய பாவத்தின் சுமை குறைக்கிறதுக்காக நான் பாபா கூட எவ்வளவு கனெக்ட் ஆகணும், இது மேல நான் கவனம் அதிகமா செலுத்தணும்ன்றாரு பாபா. இது புருஷோத்தம சங்கம யுகத்துலதான் நான் உங்களை படிப்பிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன், உங்களை டிரான்ஸ்லேட் போறதுக்காக வரலன்றாரு பாபா. அப்ப படிப்பின் மேல நீங்க கவனம், படிப்பின் மேல அதிகமா கவனம் செலுத்தணும். டிரான்ஸ்பர் ஆகணும், டிரான்ஸ்ல போக கூடாதுங்கிறீங்க பாபா. டிரான்ஸ்பர் ஆகுங்க, ஆனா டிரான்ஸ்பர் வேண்டாங்கிறாரு பாபா. நம்ம இப்ப சங்கமத்துல இருந்து சத்தியுகத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகணும். அதுக்கு நடுவுல என்னதான் நம்ம இங்க டிரான்ஸ்ல போனா கூட தர்மராஜபுரிக்கு நம்ம போனோம் இல்ல சிஸ். அப்ப டிரான்ஸ்ல போறதுனால நம்மளுடைய பாவ சுமை எதுவுமே குறையாது. ஆனா நம்ம புருஷார்த்தம் பண்ணா பாவ சுமைங்க குறையும் இல்லையா. அது குறையறப்ப நம்ம பாபா கூட போறதுக்கு ஈஸியா இருக்கும், பாபா பின்னால போறதுக்கு. பாபா முன்ன போவாரு, நம்ம அப்படியே பின்னால செல்லலாம். அதே பாவத்தின் சுமை குறையலன்னா நம்ம இன்னும் எவ்வளவு பின்னாடி பின்னாடி வருவோம் இல்லைங்களா, பிரேட்டாக்கு வர ஆத்மாவா ஆயிடும். அப்ப இங்க நம்ம நிறைய யோகாக்கு மகத்துவம் கொடுக்கணும், ஞானத்துக்கு மகத்துவம் கொடுக்கணும். ஆனா டிரான்ஸுக்கு மகத்துவம் தேவையில்லை. அதனால ஒரு நய பைசா செலவு இல்லைன்றாரு பாபா. நெக்ஸ்ட், யோகாவிற்கும் யாத்திரைக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பாபா கேக்குறாங்க. பாபா ஒரு விஷயத்த புரிய வைக்கிறாரு. நீங்கள் அரைக்கல்பமா தேக அபிமானியா ஆயிட்டீங்க, இப்பொழுது ஆத்மாபிமானி ஆகி பாபாவை நினைவு செஞ்சீங்க அப்படின்னா விகர்ம விநாசம் ஆயிடும். இதற்கு நினைவு யாத்திரைன்னு சொல்லப்படுது. யோகான்னு சொல்லுவதன் மூலம் யாத்திரை என்று நிரூபணம் ஆகாது. ஆத்மாக்கள் நீங்கள் இங்கிருந்து செல்லணும், தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமா ஆகணும். நீங்க இப்பொழுது யாத்திரை செய்துட்டு இருக்கிறீங்க. மற்றவர்களுடைய யோகத்துல யாத்திரையின் விஷயம்லாம் இல்ல, ஹடயோகம் அதிகமா உள்ளது, அது ஹடயோகம். இது பாபாவை நினைவு செய்வதா இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. பாபா எவ்வளவு கிளியரா சொல்றாரு பாருங்க. உலகத்துல எல்லாம் யாத்திரை செய்யறாங்க, எல்லாம் பண்றாங்க, அந்த யாத்திரையால எந்த யூஸுமே கிடையாது. அது வெறும் தெய்வீக யாத்திரை, பக்தி மார்க்கத்தின் யாத்திரை, தேகாபிமானம்ங்கிறாரு பாபா. அதுல வேற 4 கோவில் குளத்துக்கு போயிட்டு வந்தாலே 10 பேருக்கிட்ட சொல்லுவோம், நான் இங்கெல்லாம் போயிட்டு வந்தேன், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதுலயும் பெருமை, அதுலயும் உலகத்துல பெருமைங்கிறாரு. அதனால தேகாபிமானத்துல 63 ஜென்மமா இருந்திருக்கும். ஆனா நல்ல பக்திக்கான பலன் பாபா இப்ப ஞானம் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அப்ப யோகான்னா என்னன்றாரு பாபா, ஆத்மா பரமாத்மாவோட கனெக்ட் ஆவதுதான் யோகா, அதுதான் நிஜமான யாத்திரைன்றாரு பாபா. ஏன்னா இந்த ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு செல்லுறது கிடையாது.
நான் ஆத்மா இந்த உலகத்துல இருக்கேன், பரந்தாமத்துல இருக்கிற என்னுடைய தகப்பனை நினைவு செய்யறேன். இதுதான் யாத்திரைங்கிறாரு. ஆமா. அப்ப இந்த ஒரு இத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப யோகானா ஆத்மா பரமாத்மா கிட்ட செல்லுகிற யாத்திரைன்றாரு பாபா. நெக்ஸ்ட், நாம் எந்த காரியம் செய்தாலும் நம் புத்தி எந்த பக்கமாக இருக்கணும்னு பாபா இந்த உலகத்தை நம்ம பார்த்தாலும் பார்க்காத மாதிரியும், சாப்பிட்டாலும் குடித்தாலும் உங்களுடைய புத்தி அந்த பக்கமாக இருக்கணும். எவ்வாறு தந்தை புதிய வீடு கட்டினார் என்றால் அவர் அனைவருடைய புத்தியும் புதிய வீட்டின் மீது செல்லும் இல்லையா? இப்பொழுது புதிய உலகம் உருவாயிட்டு இருக்குது. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை புதிய வீடு கட்டிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும், நாம் சொர்க்கவாசியாக மாறுவதற்கு முயற்சி செய்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது சக்கரம் முழுமையடையுது. இப்பொழுது நாம் வீடு மற்றும் சொர்க்கத்திற்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அதாவது பாபா என்னன்றாரு, புத்தியில இருந்து நீங்க எல்லாத்தையும் மறக்கணும்ன்றாரு. எப்படி கிரகஸ்த விவகாரத்துல இருந்துட்டு கூட இங்க நிமித்த பாவனத்துல நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஃபேமிலியில. அதே போல உலகத்து மேல கூட உங்களுக்கு நம்ம இப்ப சத்தியுகத்துக்கு போறோம். இது வினாசி உலகம் தான். இதனுடைய சமயம் வரப்போ கண்டிப்பா இந்த உலகம் வினாசம் ஆகதான் போகுது அப்படிங்கிற ஒரு நிமித்த பாவனையில தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கணும்ன்றாரு பாபா. அந்த பாவனையில இருந்தாதான் நம்மளுக்கு புருஷார்த்தம் நல்லா ஆகும். ஏன்னா நம்ம நினைக்கலன்னா கூட இந்த உலகம் அழித்தந்து நிஜம்தானே, அழிவு வரும், உண்மை. அப்ப அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு நிமித்த பாவனத்துல இருக்கணும்ன்றாரு பாபா. இப்ப பகலின்னா இரவு கண்டிப்பா ஆகும். நான் இரவு வராதுன்னா வராம நிக்க போறது கிடையாது. அப்ப ஆத்ம ஞானம் எனக்குள்ள இருக்குன்னா பரமாத்மா கொடுக்குற டைரக்ஷனை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணி, ஆமா இந்த டைம்ல சங்கம யுகமா இருக்கு, அப்ப நான் ஆத்மா நிமித்த பாவத்துலதான் இந்த உலகத்துல இருக்கணும், இது அழிய போகுதுன்ற கம்ப்ளீட் நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற. ஆமா, அதனால நம்ம புதிய வீட்டின் மேலதான் நம்ம முகம் இருக்கணும், அதை பார்த்துதான் நம்ம இருக்கணும்ங்கிறாங்க பாபா. அது அப்ப எப்படி புது வீட்டை கட்டினா நம்ம போவோம் மகிழ்ச்சியா இருக்கணும், அதே மாதிரி மகிழ்ச்சியோட இருக்கணும். ஏன்னா பாபா இந்த சமயம் சங்கம யுகத்தின் சமயம் நம்மளுக்கு போனஸ் டைம்ன்றாரு பாபா. ஆஃபர் டைம்ன்றாரு. இந்த ஆஃபர் டைம்ல லிமிட்டடா எல்லாம் பிராப்தியம் பண்ணிக்கிறாரு. வினாசம் ஆகிறதுக்குள்ள 21 ஜென்மத்துக்கு பிராப்தி பண்ணிக்கணும். அப்ப நான் சத்தியுகத்துக்கு செல்ல ஆத்மாவா இருக்கேன். அப்ப எனக்கு சத்தியுகத்துக்கு போறதுக்கான என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும் என் சோலுக்குள்ள, அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இன்பில்ட் பண்ணுகிற சமயம் தான் இது சங்கம யுகம். அதுக்குதான் புருஷோத்தம சங்கம யுகம்ன்றாரு பாபா. அப்ப சத்யுகத்து மேல நம்ம நினைவு இருக்கணும், ஆத்மா உன்னதி மேல நம்ம நினைவு இருக்கணும்ன்றாரு பாபா. நாம் அந்த பக்கமாக எதையும் பார்க்க கூடாதுன்னு பாபா குறிப்பிடுவது என்ன? தன்னை ஆத்மானு உணர்ந்து பாபாவை நினைவு செய்வது இதுலதான் இருக்குது. நினைவு யாத்திரையை மறக்காதீங்க. குறைந்தபட்சம் 8 மணி நேரம் அவசியம் நினைவு செய்யணும். சரீர நிர்வாகத்திற்காக கர்மம் செய்யணும். தூக்கமும் அவசியம் வேணும் தான், சகஜமாக இருக்குது இல்லையா? தூக்கம் கூடாதுன்னு சொன்னா அது ஹடயோகமா ஆயிடும். ஹடயோகிகள் அதிக பேர் இருக்காங்க. பாபா சொல்றாரு, அந்த பக்கமாக எதையும் பார்க்காதீங்க, அதன் மூலம் எந்த பலனுமே இல்லை. எத்தனை விதமான ஹடயோகத்தை சொல்லி தர்றாங்க, இவை அனைத்துமே மனித வழியா இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. பாபா ராஜயோகிக்கும் ஹட்டயோகிக்கும் ஆன வித்தியாசத்தை சொல்றாரு பாபா. இப்ப நம்ம எல்லாம் ராஜயோகியா இருக்கோம் இல்லைங்களா, அதனால பாபா சொல்றாரு 24 மணி நேரத்தை பாபா 3 பிரிச்சிருக்காரு. 8 ஹவர்ஸ் சர்வீஸ் பண்ணுங்க, 8 ஹவர்ஸ் தூங்குங்க, 8 ஹவர்ஸ் உங்களுக்கு தேவையான பாபாக்கு 8 ஹவர்ஸ் கொடுத்துருங்க, யோகா பண்ணுங்க. 8 மணி நேரம் உங்களுடைய பர்சனல் வேலை என்ன இருக்கோ அது எல்லாமே பாத்துக்கங்க, 8 மணி நேரம் தூங்குங்க. அப்ப இந்த அளவுக்கு பாபாவே நம்மளுக்கு ஷெட்யூல் டைம் டேபிள் எல்லாம் போட்டு தராரு. இவ்வளவு அழகா எல்லா பேலன்ஸும் பண்ணிட்டு நீங்க என்ன நினைவு செய்யுங்க குழந்தைங்களேன்னு பாபா வழிகாட்டுறாரு. ஆனா ஹட்டயோகிங்க ஹட்டனால என்ன மொண்டு பிடிக்கிறது தானே. ஆமா, மொண்டி பிடிச்சு இல்ல நான் சாதிச்சியே காட்டுவேன், நான் இப்படி செய்வேன் அப்படிங்கறதுதான் ஹட்டயோகம். அப்ப ஹட்டத்தால அந்த ஒரு மொண்டித்தனத்தால நீங்க ஒண்ணுமே சாதிக்க முடியாதுன்றாரு பாபா. அதனால ஹட்டயோகிங்க செய்யறதுதான் தூக்கம் இல்லாம ஒரே புடிவாத குணம்ன்ற பாருங்க, அந்த புடிவாதத்தால ஒண்ணுமே சாதிக்க முடியாதுன்றாரு. அது சன்னியாசி மார்க்கமா இருக்கு.
ஆனா நம்மளுடைய மார்க்கம் ராஜயோகமா இருக்கு. அப்ப ஆத்மா ராஜா, நான் ஆத்மா ராஜாவாக போகிறேன், இந்த சங்கம யுகத்துல நான் புருஷார்த்தம் செய்து முன்வர சத்தியுகத்துல நான் ஆத்மா ராஜா ஆகிறேன்ற அந்த உணர்வுல நான் ஆத்மாபிமானியாகி பரமாத்மாவோட என்னுடைய புத்தி கனெக்ட் செய்வதுதான் யோகான்றாரு. அப்ப இந்த 8 மணி நேரம் நீங்க கண்டிப்பா யோகா செய்யணும் குழந்தைங்களே, பிராப்திக்காகன்றார். எந்த விஷயத்தை பாபா சொல்லி கேட்ட பிறகுதான் நடைமுறைப்படுத்துவோம்னு பாபா சொல்றது என்ன அப்படின்னா, நான் ஆத்மாங்கிறது இப்ப உங்களோட புத்தியில இருக்குது. பாபாவும் ஆத்மா தான். இந்த நேரத்துல ஆத்மாக்களுக்கு பரமபிதா பரமாத்மா படிப்பு சொல்லி கொடுக்கிறாரு. ஆகையினால அதுக்கு மகிமை இருக்கு. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் அதிக காலமா தனியா இருந்தது, கல்பமா சந்திக்கிறோம். மற்றபடி இந்த முழு உலகமும் தேக அபிமானத்துல தேவரை புரிந்து கொண்டு படிப்பிக்கிறாங்க. பாபா சொல்றாரு, நான் ஆத்மாக்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறேன். நீதிபதி, வக்கீல் இது போன்று ஆத்மாதான் மாறுது. ஆத்மாக்கள் நீங்கள் சதோ பிரதானமாக தூய்மையா இருந்தீங்க. பிறகு நீங்க பாகத்தை நடித்து நடித்து பதீதமான போது, தூய்மையை இழந்த போதுதான் பாபாவை அழைக்கிறீங்க. பாபா எங்களை தூய்மையான ஆத்மாவாக மாத்துங்க. பாபா தான் தூய்மையா இருக்கிறாரு. இந்த விஷயத்தை எப்பொழுது கேட்கிறீங்களோ அப்பொழுதுதான் நடைமுறைப்படுத்துவீங்க. குழந்தைங்க தாரணை செய்யறீங்க, தேவதையாக மாறுறீங்க. இது யாருடைய புத்தியும் இருப்பதில்லை. ஏன்னா இது புதிய விஷயமா இருக்குது, இது ஞானமா இருக்குது, அது பக்தியா இருக்குது. நீங்க கூட பக்தி செய்து செய்து தேக அபிமானியா ஆயிட்டீங்க. இப்போ பாபா சொல்றாரு, ஆத்மாபிமானியா ஆகுங்க குழந்தைங்களே அப்படிங்கிறாரு. பாபா இங்க சங்கம யுகத்தின் மகத்துவத்தை சொல்றாரு சிஸ்டர். அப்ப பாபா கிடைக்கிற மட்டும் நம்மளும் கலியுகத்துல தான் இருந்தோம் இல்லைங்களா? இப்ப பாபா கிடைச்ச பிறகு இந்த சங்கம யுகத்துல எந்த அளவுக்கு உங்களுக்கு பிராப்தி இருக்கு, நீங்க ஆத்மாங்கிறதே உங்களுக்கு தெரியாத இருந்தது. ஆனா நான் இப்போ நீங்க ஆத்மான்னு தெரிய வச்சு உங்களுக்கு ஆத்ம வித்தியை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த வித்தியை யாருமே உலகத்துல கற்பிக்க முடியாதுன்றாரு. அப்ப விஐபி இல்ல, விவிஐபி ஆத்மாங்க. நீங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சோல்ஸ். அதனால இந்த ஒரு நஷை உங்களுக்கு இருக்கணும். யாருக்கும் தெரியாத ஒரு படிப்பை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பாபா முழு சக்கரத்தின் ரகசியமே சொல்லிடுறாரு. நம்ம எவ்வளவு ஜென்மம் எடுக்கிறோம், எப்படி வரும், எந்தெந்த பெருப்புல வரும், இப்ப சங்கம யுகத்துல என்ன செய்துட்டு இருக்கோம், முன்ன விநாசம் எப்படி காத்துட்டு இருக்கு, எல்லாமே சொல்லிட்டாரு பாருங்க பாபா. அப்ப இவ்வளவு எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்களே, அப்ப நீங்க தான் மகாம் பாகியசாலிங்கிறாரு பாபா. இது வேற யாருக்கும் தெரியாது. இன்னும் வேற எல்லாமும் கலியுகத்துலதான் இருக்காங்க. ஆனா நம்ம சங்கம யுகத்துல இருந்துட்டு பாபா கிட்ட எந்த அளவுக்கு நாலேஜ் தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப இது புருஷோத்தம சங்கம யுகமா இருக்கு. நீங்க ஆத்மா அபிமானி ஆகி புருஷார்த்தத்தை செய்யணும்ன்றாரு பாபா. தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப நம்ம தான் ஆத்மாங்க. இப்ப ஆத்மா புருஷார்த்தம் செய்தாதான் சத்தியுகத்துக்கு போக முடியுங்கிற சத்தியத்தை நம்ம இப்ப தெரிஞ்சிருக்கோம்னா கண்டிப்பா அந்த படிப்பின் மேல கவனமும் யோகா மேல நம்மளுக்கு கண்டிப்பா கவனம் இருக்கணும்ன்றாரு பாபா. ஆமா, அதான் பாபா சொல்லுவாங்க, நான் ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கிறேன், அவங்க மனிதர்களுக்கு படிப்பிக்கிறாங்க. நான் அவங்க நீதிபதி, வக்கீல் அந்த மாதிரியா, ஆனா நீங்க தேவதையா ஆகுறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, அது ஒரு ஜென்மத்துக்கு தான். அவங்க இந்த ஜென்மத்துல பிறவி எடுத்தாங்க, படிச்சாங்க. இந்த ஒரு ஜென்மத்துக்கு தான் அவங்க MBBS லாயரோ ஏதாவது ஆக முடியும். ஆனா பாபா இந்த சங்கம யுகத்துல இந்த பிராமண ஜீவனத்துல நம்மள படிக்க வைக்கிறது, நம்ம முன்வர 21 ஜென்மத்துக்கு பிராப்தி கிடைக்குது பாருங்க. பிராப்தி கிடைக்குது. இப்ப சத்தியுகத்துக்கு போனா கூட நம்ம எந்த படிப்பும் தேவையில்லை நம்மளுக்கு. ராஜ வித்யா இருக்கும். ஆனா அங்க நம்ம என்ன மேனேஜ் பண்றதுக்காக அன்னைக்கானது வேணுமோ அதுதான் இருக்கும். ஆனா முன் வர்றதுக்காக நம்ம எந்த படிப்பும் படிக்க மாட்டோம். இங்க ஒரு ஜென்மத்துக்கு படிக்கிறோம் பாருங்க. இந்த ஜென்மத்துக்கு வசூல் ஆனமா, சரி ஆச்சு 60-70 வயசு ஆச்சா, நம்ம சரீரத்தை விட்டோமா, திரும்பி உடல் எடுத்தோம், திரும்பி படிச்சாதான் திரும்பி வேலைக்கும் போக முடியும், பதவியும் கிடைக்கும். ஆமா. ஆனா இந்த சங்கம யுகத்துல ஒரே வாட்டி நம்ம 21 ஜென்மத்துக்கும் பிராப்தி பண்ணிட்டு போறோம். ஆமா, அவங்க இப்போ பெரிய பதவியில இருக்கிறவங்களே இறந்து போயிட்டாங்கன்னா திருப்பி அவங்க போய் ஒரு இடத்துல குழந்தையா பிறந்து புதுசா படிச்சு அப்படிதானே வந்துட்டு இருப்பாங்க. ஆமா. ஆனா நம்ம இப்ப படிக்கிற அந்த சங்கம யுக படிப்பு சொல்ல முடியாத பாக்கியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம இத ரொம்ப ஒரு அந்த நேரத்தை முழுமையா பயன்படுத்தி நம்ம
சரியா இது பண்ணிட்டோம் நல்ல பதவி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. அதனாலதான் பாபா சொல்றாரு, படிப்புடைய வேல்யூக்குங்க டிரான்ஸ்ல போகிறதுனால யூஸே கிடையாது. படிப்பால உங்களுக்கு எவ்வளோ படிப்புடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கும் போது நம்ம டிரான்ஸ்ல போகிறதுக்கு ஆசையப்பட மாட்டோம். யோகாவுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும் போது நம்ம டிரான்ஸ்ல போக ஆசைப்பட மாட்டோம். அப்ப இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணுமோ அதுக்கு நம்ம இப்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பாபா. ஏறினால் வைகுண்டம் விழுந்தால் பாதாளம் அப்படின்னு பாபா சொல்றது என்ன? இது வந்து பெரிய உயர்வான யாத்திரையா இருக்குது. ஏறினால் வைகுண்டத்தின் போதே நீங்க அனுபவம் செய்யலாம். விகாரத்தில் விழுவதன் மூலம் ஒரேடியாக தூள் தூளாக ஆகிடுவீங்க. இருந்தாலும் சொர்க்கத்தில் வர்றாங்க. ஆனால் பதவி மிகவும் குறைவாக இருக்கும். இந்த ராஜ்யம் வந்து ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. இதில் குறை உடையவர்களும் வேண்டும். அனைவராலும் வந்து ராஜ்ய ஞானத்துல நடக்க முடியாது. இருந்தாலும் பாபாவே அதிகமான குழந்தைங்க சந்திக்கவும் வேண்டும். சந்திப்பதும் கூட கொஞ்ச நேரத்துக்காக தான். தாய்மார்களுக்கு மிகவும் புகழ் இருக்குது. வந்தே மாதரம்னு சொல்லப்படுது. ஜெகதாம்பாவிற்கு எவ்வளவு பெரிய மேலா நடக்குது. ஏன்னா அதிகமான சேவை செஞ்சிருக்காங்க. யார் அதிகமா சேவை செய்யறாங்களோ அவர்கள் பெரிய ராஜா ஆகுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. தில்வாடா கோயில்ல நமக்கு நினைவு சின்னமா இருக்குங்கிறாங்க. பாபாவை புதிய ராஜ்யத்தை உருவாக்குறாரு இல்லையா சிஸ்டர்? இங்க ராஜாவில இருந்து மகாராஜா, ராஜா, பிரஜா, சௌகார பிரஜா, வேலைக்காரங்க எல்லாமே உருவாகுறாங்க இல்லைங்களா? அது பாபா சொல்றாரு, இது நீங்க ஏறினா வைகுண்டம், விழுந்தா சக்னா சூர் அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம 8வது ஃப்ளோரு 7வது ஃப்ளோர்ல இருந்து மெட்டில் ஏறி இருக்கோம்னு படி ஏறி இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அங்க இருந்து நம்ம காலு ஸ்லிப் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம கீழே விழுவோம் சிஸ்டர், எந்த அளவுக்கு ஏற்படும். அப்ப தேகாபிமானம் எப்படியாப்பட்டதுன்னா, நம்ம வந்து கடினமா யோகா செய்து ஆத்மாபிமானம் ஆகிற அபியாசத்துல அதாவது பழக்கத்துல இருந்தா கூட தேகாபிமானத்துல வந்தோம்னா அந்த ஸ்பீட்ல நம்மள எடுத்துட்டு வந்து கீழே இறக்கி விட்டுரும். அந்த மாயாவுடைய போர்ஸ் அப்படி இருக்கும் தேகாபிமானத்துக்கு. அதனால பிராமண ஜீவனத்துல புருஷார்த்தத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் பசங்களே அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து நம்ம இது நிறைய வித்தை காட்டுறத பாத்திருப்போம் சிஸ்டர். இப்ப கயிறு மேல எல்லாம் நடப்பாங்க. இப்ப அந்த கயிறு மேல நடக்கிறவங்க எவ்வளவு பேலன்ஸ் பண்ணிட்டு ரொம்ப வந்து உஷாரா கால வந்து நடப்பாங்க பாருங்க. கொஞ்சம் அவங்க கால் தவறுச்சுன்னா அவங்க கீழே விழுந்துருவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப வந்து நம்ம 63 ஜென்மமா தேகாபிமானத்துல இருந்து ஆத்மாபிமானியா மாறுறோம்னா மாயையுடைய தாக்குதல் கூட அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம மிக ஜாகிரதையா செல்ல வேண்டிய ஒரு வழி இது பாபா எச்சரிக்கிறார். அதே மாதிரி பாபா மாத்தேரை வந்து சொல்றாங்க, வந்தே மாத்திரம்னு பாபா புகழறாரு. ஏன்னா மாத்தைங்க வந்து அதிகமா பந்தனத்துல இருந்தா கூட பாபாவை அந்த அளவுக்கு முழு மனதா நினைவு செய்யறவங்களா இருக்காங்க. அதனால பாபா எப்பயுமே மாத்தைங்களை வந்து ரொம்ப உயர்த்தி தான் வைக்கிறாரு. ஆமா, மாதர்களுக்கு எவ்வளோ அப்பெல்லாம் வந்து கடுமையானது இருந்ததோ, ஆனா பாபா வந்து மாதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு பகவானே வந்து. அப்படின்னா நம்ம எவ்வளவு ஒரு பாக்கியசாலி இல்லையா? ஆமா சிஸ்டர், கண்டிப்பா. ஏன்னா இப்பதான் பாருங்க பொம்பளைங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க, ஈக்வாலிட்டின்னு பேசுறாங்க, எல்லாம் சரிசமம்ன்றாங்க. ஆனா அப்பெல்லாம் வந்து நம்ம ஒரு அடிமை மாதிரி. ஆமா, வீட்டு வேலை கணவன்மார்கள் வந்து இறந்துட்டாங்கன்னா உடன்பட்டை ஏறுற பழக்கம் அப்ப இருந்திருக்கு ராஜாக்கள் காலத்துல. ஆமா ஆமா, ராஜாராம் மோகன் ராய் தான் வந்து அதை தடை பண்ணிருக்காரு. அப்ப உடனே அவங்களும் இறந்துடணும். அந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்திருக்காங்க. புடிச்சு அவங்களை எரியற நெருப்புல வந்து பை ஃபோர்ஸா தள்ளி விட்டுருவாங்களாம். சதி சிஸ்டம். அது எவ்வளவு கொடுமை பாருங்க. அப்ப வந்து மாதத்துல அவங்க ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஆமா ஆமா, அதனாலதான் பாபா வந்து இந்த அதாவது ஆத்மா ஸ்திரீ புருஷன் ரெண்டே ஆனா கூட ஸ்திரீங்கிற உடல்ல வரும்போது வந்து ஆத்மா அதிகமான ஒரு துன்பத்தை அனுபவிக்குது. அதனால பாபா என்னங்கிறாரு, ஸ்திரீங்களுக்கு அதாவது பெண்களுக்கு வந்து அதிகமா விடுதலை தேவைப்படுது, மனோபலம் தேவைப்படுது. அவங்க வந்து நோகடிச்சு நொந்தபடியே வச்சிருக்காங்க. அதனால நான் வந்து அவங்களுக்கு பலத்தை ரொப்புறேன்றார், ஆத்ம பலத்தை. போஜனம் எவ்வாறு தயாரிக்கணும்னு பாபா சொல்றாங்க. நீங்க உணவு சமைக்கும் போது கூட மிகவும் தூய்மையான உணவை நினைவுல இருந்து செய்யணும்.
அதை யார் சாப்பிடுறாங்களோ அவர்களுடைய இருதயம் வந்து தூய்மை நிலையை அடையுது. அந்த மாதிரி மிகவும் குறைவானவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு அந்த மாதிரி உணவு கிடைக்குது. தனக்கு தானே கேட்டுக்கொள்ளுங்க, நான் சிவபாபாவின் இருந்து போஜனம் செய்கிறேனா, அதை சாப்பிடுவர்களுடைய இதயம் முருக வேண்டும் அப்படிங்கிறாங்க பாபா. பாபா சொல்றாரு, ஒண்ணு யஜ்னத்துல வந்து பாபா போகம் பண்டாரத்துல எது உருவாகுதோ அது. ரெண்டாவதாக வந்து அதனாலதான் யாருமே வந்து வெளியே சாப்பாடு சாப்பிடுறது கிடையாது. எவ்வளவுதான் இருந்தாலும் சென்டருக்கு போய் தான் அவங்க சாப்பாடு சாப்பிடுறாங்க. பிரதர்ஸ் ஆகட்டும், அவங்க வந்து வெளியே எதுவுமே சாப்பிட மாட்டாங்க பிரம்மகுமாரிஸ் பாக்கணும்னா. அப்ப பாபா என்னன்றாரு, அப்ப மாத்தைங்க யாரெல்லாம் வந்து வீட்டுல நிமித்தமா இருக்கீங்களோ, நீங்க எல்லாம் வந்து சமையல், அதாவது உணவு தயாரிக்கும் போது பாபாவுடைய நினைவால தயாரிக்கிறீங்களா? அப்ப அந்த நினைவால நம்ம உணவை தயாரிக்கும் போது பாபாவுடைய சக்தி அதுல இருக்கும். அப்ப அந்த உணவை சாப்பிடுறவங்க வந்து அவங்க அசுரி சத்கார் இருந்தாலும், அவங்க வந்து லோகிக்க ஆத்மாவா இருந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து மாற்றம் ஏற்படும்ன்றாரு. நேத்து சொன்னாரு இல்லையா, அதாவது ஒரு புழுவை எடுத்துட்டு வந்து இந்த வண்டு பூ பூ பூன்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து திரும்பி அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம வந்து பாபாவுடைய நினைவாலேயே சமையல் செய்து அவங்களுக்கும் பாபாவுடைய நினைவால பரிமாறும் போது இன்னைக்கு இல்ல நாளைக்கு அவங்களுக்குள்ள கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். நம்ம வந்து அந்த சுபபாவனை சுப சங்கல்பம் வைக்கணும். பாபா இது உங்க நினைவால உருவாக்கப்பட்ட போஜனமா இருக்கு, இத ஸ்வீகாரப்படுற ஆத்மா கண்டிப்பா மாறணும். பாபா சொல்றாரு, உருவாக்குறவங்களுக்கும் சக்தி இருக்கணும், அது சாப்பிட்டு அவங்க மாறணும்ன்ற சங்கல்பமும் சிரேஷ்டமா இருக்கணும்ன்றாரு பாபா. ஏன்னா ஒரு திருஷ்டியால சிருஷ்டி பரிவர்த்தனை செய்யற குழந்தைங்க நீங்கன்றாரு பாபா. இப்ப மம்மா முன்னால எல்லாம் எந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்தாங்க, ஆனா மம்மாவுடைய பார்வை பட்டதுமே அவங்க மம்மாவை வந்து குத்தி கொலை செய்யணும்ன்ற வந்தவங்க கூட கத்திய கீழே போட்டுட்டாங்க. அப்ப மாமா ஒரு பார்வைதான் பார்த்தாங்க. அப்ப திருஷ்டியாலேயே அந்த ஆத்மா வந்து ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுச்சு. ஓ, நான் எந்த தேவிய பாத்துட்டு இருக்கேன், என் முன்னால இருக்கிறது தெய்வத்தை கடவுள் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு அவனுக்குள்ள. அப்ப பாபா சொல்றாரு, நீங்க வந்து சமையல் செய்து கொடுக்கும் போது கூட லௌகிக ஆத்மா உங்க கூட யாரு இருக்காங்களோ அவங்களும் மாறணும், அந்த அளவுக்கு சக்திசாலி நினைப்பால சமையல் செய்யுங்க அப்படின்றாரு பாபா. நெக்ஸ்ட் நாம் சம்பூர்ண நிலையை அடைவதற்கு பாபா எந்த உதாரணத்தை கொடுக்கிறாரு? அடிக்கடி வந்து நினைவு மறந்துடுதுன்னு பாபாட்ட குழந்தைங்க சொல்றாங்களாம். மறப்பது கூட டிராமாவுல பதிவாகி இருக்கு. ஏன்னா நீங்க 16 கலைகள் நிரம்பியவங்களா இப்பொழுது இல்ல. சம்பூர்ண நிலையை அடைகிறது அப்புறம் பௌர்ணமி நிலவுல வந்து முழு நிலா எவ்வளவு பெரிய பொலிவா இருக்கு, பிறகு குறைந்து குறைந்து கடைசியில கோடாகி விடுது, காரிருளாக மாறுது. பிறகு முழு வெளிச்சம். இந்த விகாரங்களை விட்டு விட்டு பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தால் உங்களுடைய ஆத்மா சம்பூர்ண நிலையை அடைஞ்சிடும் அப்படிங்கிறாங்க பாபா. அதாவது பாபா இங்க உதாரணம் வந்து சந்திரனுக்கு கொடுக்கறாரு, எப்படி அமாவாசையும் பௌர்ணமியும் ஆகுதோ அதே போலதான் உங்க நிலைன்னு. அப்ப இந்த சங்கம யுகத்துல வந்து இப்ப அந்த 100 வருஷத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இன்னும் முன்னுக்கு போக போக முழு பௌர்ணமியா மாறப்போகுது சத்தியுகமான்றாரு பாபா. அப்ப நம்ம ஆத்மா சிருஷ்டி சக்கரத்துல கூட நம்மளுடைய பார்ட் இதே மாதிரிதானே. அரை கல்பத்துக்கு நம்ம வந்து பௌர்ணமி போல இருப்போம், அரை கல்பத்துக்கு வந்து அமாவாசை போல ஆயிடும் அப்படிங்கிறாரு பாபா. சொல்லுங்க சிஸ்டர். ஜென்மத்திற்கும் உள்ள அழுக்கை நீக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி முயற்சி செய்யணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. நீங்க மகாராஜா ஆகுவதற்கு விரும்புறீங்க அப்படின்னா அனைவரும் ஆக முடியாது, முயற்சி அனைவரும் செய்யணும். சிலர் எந்த முயற்சியும் செய்யறதே இல்லை. ஆகையினால மகாரதிகள், குதிரை படையினர், காலால் படையினர்னு சொல்லப்படுது. மகாரதிகள் குறைவாக தான் இருக்கிறாங்க. பிரஜைகள் மற்றும் படை வந்து எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு கமாண்டர்ஸ் மற்றும் மேஜர்ஸ் இருக்கிறது இல்ல. உங்களிலும் கமாண்டர்ஸ், மேஜர்ஸ், கேப்டன் இருக்கிறாங்க. காலால் படையினரும் இருக்கிறாங்க. உங்களுடையதும் ஆன்மீக படை இல்லையா? முழு உழைப்பும் நினைவு யாத்திரையில தான் இருக்குது. அதன் மூலம்தான் பலமும் கிடைக்குது. நீங்கள் மறைமுகமான போர் வீரர்கள். பாபாவின் நினைவின் மூலம் விகர்மங்கள் என்னென்ன குப்பைகள் உள்ளதோ அது பஷ்மமாகிடும் அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா சிஸ்டர். இது கூட வந்து பாபா என்னன்றாரு, டிராமால பிக்ஸ் ஆயிருக்குன்றாரு. முன்கல்பத்துல எந்த மாதிரி நீங்க வந்து இப்போ
ஆத்மா வந்து போஸ்ட் அண்ட் பொசிஷன்ஸ் இருந்ததோ அதேதான் இந்த கல்பத்திலயும். ஏன்னா அதை மீறி நம்மளால புருஷார்த்தம் செய்ய முடியாது. ஆனாலும் பாபா என்னங்கிறாரு, உங்க முன்ன ஏம் ஆப்ஜெக்ட் என்ன இருக்கு? லக்ஷ்மி நாராயணா தான். அப்ப நீங்க லக்ஷ்மி நாராயணாங்கிற அந்த ஒரு ஏம் ஆப்ஜெக்ட வச்சுதான் நீங்க புருஷார்த்தத்தை செய்யணும். ஆனா டிராமா அனுசார் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் நீங்க செய்வீங்க. இப்ப சில பேர் வந்து அதிகமா சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து குறைவா சாப்பிடுவாங்க. அப்ப அந்த புத்தியில அந்த ஆத்மால எவ்வளவு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த ஆத்மா புருஷார்த்தம் செய்யும். அப்ப அந்த என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிற ஒரு லேசினஸ் நம்மளுக்குள்ள வரக்கூடாது. ஆனா நம்மளுடைய ஏம் ஆப்ஜெக்ட் என்ன? லட்சுமி நாராயணவா ஆகணும். அப்ப அந்த ஏம் ஆப்ஜெக்ட நம்ம வந்து பார்த்து நம்மளுடைய இப்ப 99 நான் எடுக்கணும் அப்படிங்கும் போதுதான் நான் வந்து ஒரு 80 70 வருவேன் நான் மார்க்ஸ். அப்ப நான் இல்ல நான் 60 எடுத்தா போதும், நான் 30 எடுத்தா போதும்னா நான் ஃபெயில்ட் ஆயிடுவேன். அப்ப பாபா சொல்றாரு, ஏம் ஆப்ஜெக்ட் லட்சுமி நாராயணா ஆகணும்ன்ற அந்த ஒரு நினைவோடவே நீங்க வந்து புருஷார்த்தம் செய்யுங்க. எல்லாரும் ஆக முடியாது, நம்பர் வாருங்கிறத பாபா வெளிப்படுத்துறாரு. ஆனாலும் நம்ம ஏம் ஆப்ஜெக்ட பார்த்து செல்ற குழந்தையாதான் இருக்கணும்ன்றாரு பாபா. எந்த பயிற்சி செய்யறதுனால நாம் இறுதி பரீட்சைக்கு தேர்ச்சி பெறுவோம்னு பாபா சொல்றாங்க. கர்மேந்திரியத்தை வெல்பவராக ஆகுவதுங்கிறது சுலபமா இருக்கு. ஆனால் மனம், புத்தி, சம்ஸ்காரம் ஆகிய இந்த சூட்சுமமான சக்திகள் மீது வெற்றியாளர் ஆகணும். இது சூட்சுமமான பயிற்சியா இருக்கு. எந்த நேரம் எந்த சங்கல்பம் எந்த சம்ஸ்காரத்தை எமர்ஜ் செய்ய விரும்புறீங்களோ அந்த நேரம் அதே சங்கல்பம் அதே சம்ஸ்காரத்தை சுலபமா தன்னுடையதாக ஆக்கணும். இதை சூட்சும சக்திகள் மீது வெற்றி அடைந்த ஸ்திதி, அதாவது ராஜரிஷி ஸ்திதிங்கிற சொல்றோம். இப்பொழுது ஒருமுகப்படுங்கள் என்று ஒருவேளை சங்கல்ப சக்திக்கு கட்டளை பிறப்பித்தீங்கன்னா ராஜாவின் கட்டளையை அந்த நொடியே அவ்விதமே ஏற்றுக்கொள்ளணும். இதுவே ராஜ்ய அதிகாரத்தின் அடையாளமா இருக்கு. இந்த பயிற்சியினால இறுதி பரீட்சையில் தேர்ச்சி பெற்றுடுவீங்க அப்படிங்கிறாங்க பாபா. பாருங்க சிஸ்டர், எவ்வளவு வந்து நம்மளுக்கு சங்கல்ப சக்தி எல்லாமே இங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு பாபா சொல்றாரு பாருங்க. ஆத்மா ராஜா தன்னுடைய ஸ்டேஜ்ல இருந்தா சங்கல்ப சக்தி எந்த அளவுக்கு வேலை செய்யணும்னா அந்த சங்கல்பத்தால கரெக்டா நம்ம கர்மேந்திரங்கள் செயல்படணும்ன்றாரு பாபா. இப்ப புருஷார்த்த நிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா மனசு ஒண்ணு சொல்லும், புத்தி ஒண்ணு செய்யும், நம்ம கர்மேந்திரங்க என்னென்னவோ செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது ஆர்டரை யாருமே கேட்கறதே கிடையாது, ஒபே பண்றதே கிடையாது. பாபா சொல்றாரு, ராஜரிஷினா இந்த அளவுக்கு உங்களுக்குள்ள வந்து அந்த செயல்பாடு அந்த டிசிப்ளின் எந்த அளவுக்கு ஆத்மால இன்பில்ட் ஆயிருக்கணும்னா அந்த சங்கல்ப சக்தி கர்மேந்திரங்க ஆத்மா ராஜாவா இருந்து கர்மேந்திரங்க அதுக்கு அடங்கி செயல்படணும்ன்றாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் சிஸ்டர், எது அனைத்தையும் விட பெரிய பரிசா இருக்குன்னு பாபா கேக்குறாங்க. சேவைகளினால என்ன ஆசீர்வாதம் கிடைக்குதோ அதுதான் அனைத்தையும் விட பெரிய பரிசா இருக்கு அப்படிங்கிறாங்க. பெரியதிலும் பெரிய பரிசா இருக்குங்கிறாங்க. பாபா சொல்றாரு, கண்டிப்பா சேவையினால கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது பாருங்க சிஸ்டர். அதெல்லாம் மனசார கிடைக்கிற ஒரு துவா தவா. பாபா ஹிந்தில சொல்வாரு, துவா வந்து தவா, அதாவது ஆசீர்வாதம் கூட நம்மளுக்கு மருந்து போல வேலை செய்யுமா. அப்ப சேவையாலதான் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பிராப்தி ஆகும்ன்றாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா. அதனால நம்ம சேவை மேல நிறைய மகத்துவம் கொடுக்கணும்ன்றாரு. மனச சேவை இருக்கு, கர்மனா சேவை இருக்கு. பாபா எத்தனை விதம் சேவைங்க சொல்லியிருக்காங்க. அந்த சேவையை வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஆத்மாபிமானி ஆகி செய்யும் போது பாபா கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும் பாத்துக்கோங்க. அப்ப அதோட மிகப்பெரிய பிராப்தி என்னவா இருக்கு. அதுக்குதான் பாபா சொல்றாரு, அந்த ஆசீர்வாதத்துடைய கசானாவை நீங்க அதிகப்படுத்திக்கங்கன்றாரு. இன்னைக்கு முரளிக்கான கேள்வி பதில் முடிஞ்சிருக்கு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. தேங்க்யூ.